அனைவருக்கும் சாந்தியம் சமாதானமும் உண்டாவதாக. வெல்கம் டு நிஷா சுஜா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹாப்பி நியூ இயர்க்கான ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அந்த வீடியோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்போ எடுத்துருக்கிறது என்னென்னா, ஒரு பிளாக் சார்ட்டை வந்துட்டு இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஷேப் வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கணும். நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஹார்ட் வந்துட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு. இப்போது இதை பாருங்கள், இந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் பிளாக் சார்ட்டை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுற மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து இது வந்து நம்ம அவுட்லைனில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளாக் சார்ட் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மெயின் வந்துட்டு நான் பிங்க் கலர் சார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் சார்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் க்ரீட்டிங் கார்டு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதோட அப்பர் லேயருக்கு வந்துட்டு இது ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்தளவு கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் கர்வாக போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு அதே கர்வ் ஷேப்லேயே வந்துட்டு நீங்கள் அழகாக வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இது பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். இதுதான் வந்து நம்ம மேலே வந்துட்டு அதாவது ஃப்ரண்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம இதை வைக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஷார்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தெரியுதுங்களா, இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு அளவெல்லாம் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ண கிடையாது. அதே மாதிரி கீழேக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணி அழகாக வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி சேமாக அது மாதிரியே இருக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு முன்னப்பினா இருந்தாலும் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ வந்துட்டு இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ 2 கிடச்சிருக்கு. இது அப்பர் அண்டு லோயர் ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை இந்த மாதிரி தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் வந்துட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு அகெயின் பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து 4 ஹார்ட் ஷேப் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் A4 ஷீட்டோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 2021 அதுதான் நம்ம எழுத போகிறோம். நல்லா கொஞ்சம் போல்டாகவே எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு அது நல்லா தெரியும். இல்லைனா வந்துட்டு அது வந்து ஒழுங்காக தெரியாது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக தான் எழுதினேன். ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் பெனில் தாங்க எழுதுகிறேன், வேறு இதுலலாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ண கிடையாது. இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுக்கலாம். எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இது ஹார்ட் ஷேப் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதில் நீங்கள் என்ன தான் ஒயிட் கலரில் எழுதுனாலும் அவ்வளோவா தெரியாது. அதனால தான் நிறைய ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எழுதுகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த 2021 அப்படிங்கிறத வந்து எடுத்து வந்து உங்களுக்கு நல்லா காட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம எழுதி முடிச்சாச்சு. இந்த சர்க்கிள் ஷேப்பை வந்துட்டு இந்த ஹார்ட் ஷேப்போடு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஏதாவது ஒரு க்ளூ எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டி வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 2வே வந்து அந்த ஹார்ட்டில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஆப்போசிட் கலர் அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக தெரியும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இந்த 2 எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான் 2021 இதை வந்து நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை தொங்க விடுறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அதே பிளாக் சார்ட்லேயே வந்துட்டு நீட்டமாக வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு அந்த ஒவ்வொரு இதுக்கும் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஒட்டி வச்சிடலாம். ஒட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் இதில் ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா, ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது காய ஆரம்பிச்சிரும். நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே இதை பண்ணி காய வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்துட்டு எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு 2021 4மே கிடச்சிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த மேலே ஒரு அப்பர் லேயர் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இதுதான் பேஸ்ட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இது உள்ளுக்குள்ளே போயிட்டு திணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது கிழிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த 2021 இப்படிங்கிறத அந்த ஹார்ட் ஷேப்பை வந்துட்டு நம்ம அந்த அப்படி நீட்டமாக அந்த ஒரு கயிறாட்டம் நம்ம செஞ்சுருக்கோம். அதை வந்துட்டு நம்ம ஒன்றா வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வந்துட்டு மேலேயும் கீழேயும் விட்டுறதுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. கீழேயும் வந்துட்டு ஃபினிஷிங்காண்டி நம்ம அதையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு கலர் கான்ட்ராஸ்டோட அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலேருந்து பாருங்கள், அந்த இதுலேருந்து மேலே அந்த அப்பரில் இருந்துட்டு நம்மளுக்கு அழகாக தொங்குற மாதிரி இருக்கும் இந்த 2021 அப்படிங்கிற நம்பர். நீங்கள் இதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால பண்ணி அப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு அழகாக பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, கீழே பிளாக் கலர் இருக்குல்ல, அதே மாதிரி ஷேப்பில் ஒரு A4 ஷீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோ இந்த ஒயிட் கலர் பேப்பரை வந்துட்டு அதே மாதிரி கர்வ் மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த கீழே இந்த பிளாக்கோடு வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா எடுப்பாக தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுப்பாக தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவில் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக பண்ணோன்னா சம்டைம்ஸ் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஒட்ட வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம பெருசாக இருக்கிறதே நல்லதான். பாருங்கள், இப்போ நம்ம மேலே கீழே 2 சைஸுமே ஒட்டியாச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சுது. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே அளவுக்கு நம்ம ஒயிட் கலர் ஷீட்டு, ஒயிட் பேப்பர், இல்லை வந்துட்டு A4 ஷீட், இல்லை சார்ட் இருந்தால் சார்ட் எது வேணுமோ அதை வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேப்பர் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒழுங்காக பேஸ்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா சார்ட்டே கிழிஞ்சிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஷேப் 5 × 5 சென்டிமீட்டர் அளவில் நான் வந்து கலர் ஷீட் வந்துட்டு ஒரு 3 கலரில் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இன்சைட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு அந்த ஒயிட் ஷீட்டில் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த கலரே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த கலர் இருந்தனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாப்பி நியூ இயர்னு சொல்லியாச்சு. நியூ இயர் அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா எல்லாத்துக்கும். ஸோ கிஃப்ட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் வந்து இதை கிஃப்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கெட்சும் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கேல் வச்சுட்டு ஈவனாக போடுங்க. கண்ணாப்பின்னான்னு போட்டிங்கன்னா அது பார்க்க கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தெரியாது. ஸோ இது 5 சென்டிமீட்டர் இருக்கிறனால 2.5 சென்டிமீட்டரில் நடுவில் ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஸ்கேலில் வந்துட்டு ஒரு டபுள் சைடு ப்ளஸ் மாதிரி சிம்பிளில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், மேலே வந்துட்டு நீங்கள் அந்த ராப்பிங், அந்த நம்ம கயிறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ட்ரா பண்ணி விட்டுறலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக வரும். பார்த்தீங்களா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நம்ம வந்துட்டு 3க்குமே வந்துட்டு செஞ்சுட போகிறோம். பாருங்கள், செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போது பேலன்ஸ் நம்ம எழுத வேண்டியது தான். என்ன எழுத போகிறோம், ஆப்வியஸ்லி விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எழுத போகிறோம். எழுதி முடிச்சாச்சு. இதை நல்லா நம்ம டார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து எழுதிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சும்மா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இப்படி டார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பாருங்கள், நம்மளோட 2021 நியூ இயர்க்கான கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சேன். உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக சார்ட்டு, ஸ்கெட்ச் பென்சில் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதை வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இதுக்குள்ளே வந்துட்டு பட்டர்ஃப்ளை வந்துட்டு கட் பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு க்ரீன் கலர் நார்மல் பேப்பர் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இல்லை 7 சென்டிமீட்டரில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பட்டர்ஃப்ளை வந்துடும். பாருங்கள், நம்மளது வெளியிலையும் உள்ளேயும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. மறக்காமல் வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், டேக் கேர்.